குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும் தேவேந்திரகுல வேளாளர் எங்களை பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து வரலாற்று பெருமைகள் பல நிறைந்த உளுந்தூர்பேட்டை மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிற எழுச்சி மிகுந்த இந்த பொதுக்கூட்டத்திலே உணர்வு எழுச்சியோடு இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு கலந்து கொண்டிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பஞ்சமர் நில உரிமைக்காக பரிந்துரைத்த பெருந்தகை ஜேம்ஸ் ட்ரமன்ஹீர் அவர்களுக்கு சமூக நீதியின் பெருங்காவலர், தமிழ் பேரினத்தின் பெருமைக்குரிய ஆளுமை, போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை நம்முடைய தாத்தா ஆனமுத்தவர்களுக்கும் என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். பஞ்சமர் நில மீட்புரிமைக்காக போராடி இன்னுயிரை ஈகம் செய்த வீரமறவர்கள் ஜான் தாமஸ் அவர்களுக்கும் ஏழுமலை அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். இங்கே பேசிய நமது உடன்பிறந்தார்கள், தங்கைகள், தம்பிகள் எல்லோரும் எதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு, ஏன் பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றம், எதற்காக பஞ்சமர் நில மீட்பு என்பதையெல்லாம் வலியுறுத்தி தெளிவாக விளக்கி பேசினார்கள். பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, நான் பெரிதும் நம்பிக்கை கொண்டு நேசித்து நிற்கிற என் உயிருக்கினிய தங்கைகளே, தம்பிகளே, இந்த நாட்டில் பல்வேறு பாகுபாடுகளுக்கும் கொடுமைகளுக்கும் காரணமாக இருப்பது சாதிதான். ஆனால் பன்னெடுங்காலமாக இந்த சாதிய சனியன் சாகாமல் உயிரோடு இருப்பதுதான் உலக அதிசயங்களில் மிக முதன்மையானதாகவும் மிக பெரிய அதிசயமாகவும் இருக்கிறது. இந்த சாதியை ஏற்றதாழ்வு, இந்த பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு, பேதங்கள், இவற்றை துடைத்தெறிய வேண்டும் என்கிற நோக்கோடு போராடுவது தாழ்த்தப்பட்ட என் ஆதி தமிழ் சொந்தங்களை தவிர இந்த நிலத்தில் வேறு எவரும் இல்லை என்பது வெட்கக்கேடானது, அவமானகரமானது. இதை ஒழிக்க வேண்டும், துடைத்தெறிய வேண்டும் என்கிற துடிப்பு
இங்கு எவருக்கும் இருந்ததாக தெரியவில்லை. என்னரும் தமிழ் சொந்தங்களே, சாதிய ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது. சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர். பேதம் பாராட்டுகிற கொடுமை பன்னெடுங்காலமாக இருந்து வந்திருப்பது நமக்கு தெரிய வருவது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய சூழல் நமது மூதாதைக்கு வள்ளுவ பெருமகனாருக்கு வந்திருக்கிறது என்றால், அன்றிலிருந்தே இந்த மானுட சமூகம் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டி கொண்டிருந்திருக்கிறது. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்ற அறிவு மூதாட்டி அவை பாடுகிறார் என்றால் அன்றும் இருந்திருக்கிறது. பரட்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா இறைச்சி தொல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ என்று சிவாக்கியர் பாடுகிறார் என்றால் அன்றும் அந்த சனியன் தொடர்ந்து இருக்கிறது. சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோர் என்று பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடுகிறான் என்றால் அதுவரை நீண்டிருக்கிறது. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் பாரதிதாசன், தமிழ் என் உயிருக்கு நேர் என்று பாடியவன் நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி வளர்த்தல் மற்றொன்று என்று பாடவில்லை. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்றார். ஆனால் சாதி ஒழித்தல் தான் முதன்மையான கடமை என்கிறார். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை. அதை தொழிக்கலைன்னா நாடு துலங்காதென்றார். கடவுள் வரி சமய வரி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாயேங்கிறான். எந்த தாய்? தமிழ் தாயேங்கிறான். யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தாங்கிறான் நம்முடைய தாத்தன் பட்டுக்கோட்டை மக்கள் கவிஞர். அவனே சொல்லுகிறான், புத்தன் வந்தான், இயேசு வந்தான், காந்தி வந்தார், எல்லோர் என்னென்னத்தையோ எழுதி என்னென்னத்தையோ பேசினார்கள், எழுதியிலே வைத்தார்கள். எல்லாவற்றையும் படித்தீர்கள், என்ன பண்ணி கிழித்தீர்கள்? வந்தவன் எல்லாம் போதித்தான். ஆனால் மாற்றம் நிகழ்ந்ததாக இல்லை. கடைசியாக அறிவாசான அம்பேத்கர் சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார். இந்த நிலத்திலே பிறந்த நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசனார் அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டை தகர்த்து மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்றும் போதித்தார். ஒரு நோய், ஒரு மனநோய். சாதி என்பது மனநோய். தனக்கு கீழே ஒருவன் இருக்கிறான், அவன் மேலே ஏறி நாம் இருக்கிறோம் என்பது திமிர். அதில் ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு, அதுல ஒரு பெருமை. ஆனால் 12 காலமாக ஒருவன் மேலே ஏறி நின்று கொண்டு இறங்க மறுக்கிறான். யார்? இவனுக்கு மேலே ஒருவன் தோல் மேலே ஏறி இருக்கிறான், நான் உயர்ந்தவன் என்று. அவனை இறங்கு என்று சொல்கிற இவன் தான் இவன் தோளில் இருந்து இறங்க மறுக்கிறான். இதுதான் கொடுமை. சாதி என்பது ஒரு நோய்.
பன்னெடுங்காலமாக இந்த சமூகத்தை பிடித்து வாட்டுகிற ஒரு பெரிய கொடிய நோய், சமூக நோய். எத்தனை பேர் சாடினார்கள், பாடினார்கள், ஆனாலும் இந்த சனியனை ஒழித்தபாடு இல்லை. அண்ணல் அம்பேத்கர், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இதுதான் நிலைப்பாடாக இருக்க வேண்டும். நான் உயர்ந்த சாதி என்று கருதி கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே யாரும் தாழ்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டீர்களானால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் நிலைப்பாடாக இருக்க வேண்டும். நான் உயர்ந்தவன், சரி, அதுபோல அவனும் உயர்ந்தவன், அவ்வளவுதான். அந்த எண்ணம் தான் முகம். அதுதான் இங்கே ஆவணப்படத்திலே காட்டிய போது பஞ்சமர் நிலம், பஞ்சமி நிலம், அது ஏன் தேவைப்படுகிறது? நிலமற்ற இனம் அடிமையா இருக்கும். உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். இது கோட்பாடு. நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். இது இன்றைய நிலைப்பாடு, என்றைக்கும் இதான் நிலைப்பாடு. இதான் நடக்கும். ஆதி தமிழ் குடிகளை பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற தமிழ் சமூக மக்களை தாழ்த்தி வீழ்த்தி நிலமற்ற அடிமைகளாக்கி அவர்கள் உழைப்பை சுரண்டி கொழுக்கிற மிராசுகள், பண்ணைகள். கண்ணீர் வரும் நீ படிச்சின்னா. அரிசி சோறு சாப்பிடக்கூடாது, மேற்கூரை கட்டக்கூடாது, ஓடு போடக்கூடாது, இடுப்புக்கு மேலே முட்டிக்கு கீழே உடை அணியக்கூடாது. அது ஆணோ பெண்ணோ அணியக்கூடாது. எப்படி இருக்கும் பாரு. அவன் கிணறு வெட்டி தண்ணி எடுக்கக்கூடாது. ஊரணியில் தான் ஊரணி வற்றி போனால் கிணற்றிலே எடுப்பார்கள் உயர் சாதிக்காரர்கள். எடுக்கும் போது எவருக்காவது ஒருவருக்கு இரக்க குணமோ கருணையோ வந்தால் அவர் மோந்து அவர் தண்ணீரை இறைத்து ஊத்தினால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. வெள்ளி தங்க நகைகளை அணியவே கூடாது. பழைய இரும்பு இது மாதிரிதான். மண்பானையில் மட்டும்தான் சமைக்கணும், மண்பானையை மட்டும்தான் பயன்படுத்தணும். அலுமினியமோ பித்தளையோ பாத்திரங்களையோ பயன்படுத்தக்கூடாது. ரமன்கீர் சொல்றாரு பாருங்க, தொழுநோய்க்காட்பட்டவர்களாக, சத்துள்ள உணவு கிடைக்காதவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்த மக்களின் உழைப்பை சுரண்டிருக்கான். அப்ப நிலமற்ற போது அடுத்த ஆண்டைகளினுடைய பண்ணைகளுடைய மிராசுகளுடைய நிலத்துல போய் உழைக்க வேண்டியது இருக்கு. அவன் உழைப்பை சுரண்டிக்கிட்டே இருக்கான். அப்ப வருவாய் இல்லை. அப்ப அவன்கிட்ட தான் கடன் வாங்க வேண்டியிருக்கு. 10 ரூபா 15 ரூபா பிள்ளைகளினுடைய திருமணத்திற்கு எதற்கோ ஒரு அவசர தேவைக்கு 10 ரூபா கடன், 15 ரூபா கடன் வாங்கிவிட்டால் அதுக்கு வட்டி. வட்டி கட்டி முடித்து விட்டதா, வாங்கின வட்டிக்கு அந்த முதலை கட்டிட்டமா அசலை கட்டிட்டமா என்பதே தெரியாது. கணக்கு பக்கத்தில் ஏன் கல்வி இல்லை, கல்வி இல்லை. பண்ணையார் மிராசு சொல்றதுதான் கணக்கு, அதான் கணக்கு. அப்ப அதற்கு வழி என்ன இருக்கு? வட்டி கட்ட முடியல. அப்ப என்ன பண்றது? உழைப்புக்கு மீறி தன்னை பண்டபாத்திரத்தை, தங்கத்தை, வெள்ளியை அடமான வைப்பது போல மனித அடிமானை படியாட்களாக சொல்றாரு. ரமன்கீரே சொல்றாரு, மனித அடமானம், மனித அடமானமாக வைத்து. அப்பா உடல் சொந்துருச்சுன்னா மகனும் அடமானம், அவன்னா அவன் பேரனும் அடமானம். பரம்பரையாக இப்ப அடிமையாக இருந்து நாம் உழைத்தோம். நம்முடைய உழைப்பை ஆண்டைகள் சுரண்டி கொளுத்தார். இது ரொம்ப காலம் இல்ல, 1891 வரை ரமன்கீர் வந்துதான் இத செங்கல்பட்டு மாவட்டத்திலே
உத்தரமேரூரில் தான் அப்போ அந்த ஆதி தமிழ் குடிகள் படுகிற அந்த பெருந்துயரத்தை பார்த்து 1844 அடிமை சட்டம் ஒழிக்கப்பட்ட பிறகும் நீக்கப்பட்ட பிறகும் இந்த அடிமை நிலை மாறல. அப்ப 28 ரூபா 4 காசு ஒருத்தர் கடன் வாங்குறாரு. அந்த கடனுக்கு காலம்புறம் அவர் குடும்பமா உழைக்குது. வட்டி வட்டி மேல வட்டி இப்படி கட்டி கட்டி அடிமையாகுது. ஒருவேளை இந்த அடிமை நிலையிலிருந்து மீளணும்னா வேற ஒரு பண்ணையாற்ற கடனை வாங்கி அந்த கடனை இந்த பண்ணையாற்ற கட்டி திருப்பி இங்கிருந்து மீண்டு போய் அந்த பண்ணையாருக்கும் அடிமையா தான் உழைக்கணும். அப்ப வாழ்நாள் முழுமைக்கும் இந்த அடிமை நிலையிலிருந்து மீள முடியாத ஒரு ஆண் என்றால் காலையில 7 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த ஆண்டைக்கு உழைக்கணும். ஆணும் பெண்ணும். ஆணுக்கு 4 அணா, பெண்ணுக்கு 2 அணா சம்பளம். இவ்வளவுதான். இல்லைன்னா ஒருபடி தானியம். இப்படி மனித உழைப்பை சுரண்டி அடிமைகளா வைத்து உழைக்க வைத்து அவர்கள் செல்வத்தை பெருக்கி நம்மளை வறுமையில் வாழ வைத்த அந்த கொடுமை சூழலை பார்த்து கல்வி கிடையாது, பிள்ளைகள் படிக்க கூடாது. அவர்கள் பிள்ளைகள் பண்ணையார்களுடைய ஆடு மாடுகளை தான் மேய்க்க வேண்டும். இதுல குத்தகைக்கு எடுத்து நிலம் விவசாயம் பண்ணுவதோ வாரத்திற்கு எடுத்து நிலம் விவசாயம் பண்ணுவதோ செய்யக்கூடாது. ஒருவேளை கொஞ்சம் நிலம் வைத்திருந்து விவசாயம் செய்தால் செய்ய நீ முற்பட்டால் அவன் தண்ணீர் தட மாட்டான். ஏன்னா தண்ணீர் அவன்கிட்ட இருந்துச்சு. அப்ப வழி இல்லாமல் அந்த நிலத்தையும் ஆண்டைக்கே விற்க வேண்டிய நிலைமை இருந்தது. அப்ப தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் இந்த மக்களினுடைய சமூகம், பொருளாதாரம், இந்த கல்வி, இதற்கெல்லாம் கலாச்சாரம், இதற்கெல்லாம் மேம்பாட்டிற்கு இதற்கெல்லாம் இருக்கிற ஒரே வழி பொருளாதார வளர்ச்சி தான். இதற்கு ஒரே வழி அதுதான், பொருளாதார மேம்பாடு. அதற்கு இருக்கிற ஒரே வழி நிலம்தான். அன்னைக்கு அதுதான் பெரிய பொருளாதாரத்துக்கு பெரிய அடிப்படை இருக்கு. அப்ப அந்த நிலம் தான், அந்த நிலத்தை அந்த மக்களுக்கு கிடைக்கும்படி செய்வதுதான் இதற்கு ஒரே வழி என்று உணர்ந்து அறிந்து போற்றுவதற்குரிய வணக்கத்திற்குரிய பெருந்தகை இந்த ஜேம்ஸ் ட்ரெமன்ஹீர் நம்மளை அடிமைப்படுத்தி ஆள வந்தவனுக்கு இருக்கிற அந்த ஒரு கருணை கூட இரக்கம் கூட இந்த நாட்டில், சொந்த நாட்டில் வாழ்ந்த பண்ணையார்களுக்கு இல்லைங்கிறதான் பெரிய கொடுமை. அவர் போய் பரிந்துரைக்கிறார். அப்ப அந்த சட்டம் வருது. ஆவணப்படத்திலே நீங்கள் பார்த்தீர்கள். 12,63,11 ஏக்கர் இன்னைக்கு நம்ம மக்களுக்கு. அந்த நிலம் மட்டும் இருந்திருந்தால் தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல் இந்த நிலத்திலே இருந்திருக்கிறது. இந்த திராவிடம் என்பதும் தாழ்த்தப்பட்டவன் என்பதும் பட்டியல் என்பதும் ஷெட்யூல் என்பதெல்லாம் செல்லரிச்சு போயிடுச்சு. இனிமேல் ஆதி தமிழன் என்பதுதான் இங்கே வழக்கத்தில் இருக்கணும், பெருமைக்குரிய சொல்லா இருக்கணும். ஆதி தமிழன் விடுதலை இல்லாது நீதி தமிழன் விடுதலை வெல்லாது என்ற முழக்கத்தை இந்த பிள்ளைகள் முன்வைக்க காரணம், அது இல்லைனா தமிழ் தேசிய விடுதலை என்பதே பொய், சாத்தியம் இல்லை. ஆதி தமிழன் விடுதலை அடையாது, மேம்பாடு அடையாது, உயர்வடையாது. தமிழ் சமூகம் எப்படி விடுதலை அடையும், மேம்படும், உயர்வடையும்? அது வெறும் வெற்று வார்த்தை, வெற்று வார்த்தை. என்னரும் தம்பி தங்கைகளே, என் கால்கள் வலுவிழந்து உறுதியற்று நின்றால் ஊழல் எவ்வளவு வலிமையானாலும் அது வீண். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்னு என் பங்காளி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆதித்தமிழன் விடுதலை தான் அடிப்படை, அடிப்படையான. அதனால்தான் பஞ்சமர் நில மீட்பு, பைந்தமிழர் உரிமை மீட்பு என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்திலே நிற்கிறோம். நாங்கள் இதை இவர் மீட்டு தருவார்,
அவர் பேற்று தருவார், கேட்டு தருவார். அதுக்கு வரல. இது இருக்கு, வர்றான், திருப்பி எடுக்கிறான், மீட்கிறான். அதை சொல்றதுக்கு தான். இந்த 12,63,000 ஏக்கர் அது இருக்கு, குறைஞ்சது 10 லட்சம் இடத்தையாவது எடுக்கிறேன். அது கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் சரி, பெரிய இவரா இருந்தாலும் சரிதான். அங்க கோட்டை கட்டியிருந்தாலும் அது குட்டியை சோற ஆக்குறோம், தூக்குறோம், அவ்வளவுதான். அரை கிரவுண்ட் இடத்துல எங்க ஆத்தா அப்ப ஆக்கிரமிச்சுட்டான்னு நீ நீதிமன்றத்துல ஆணையம் வாங்கிட்டு வந்து பேக்கும் போது எவ்வளவு வழிதாங்கி நின்று போன விட்டுட்டு போயிருவேன். முதல்ல கடற்கரையில இருக்கிற சமாதியை முதல்ல பேக்கிறோம்டா. ஆக்கிரமிப்புல அநியாய ஆக்கிரமிப்பாதான். ஒரு மனிதனை புதைக்க 6 அடி, 2 ஏக்கரா, 2 ஏக்கரா. இரு ஒரே சட்டம், கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை கிடையாது சட்டம். ஆக்கிரமிப்பிலே மிக கொடுமையான ஆக்கிரமிப்பு உலகத்தின் தலை சிறந்த 2வது கடற்கரையை ஆக்கிரமித்ததுதான். அதுவும் திராவிட இடுகாடாக மாற்றியதுதான் கொடுமையிலே கொடுமை. பஞ்சமர் நில மீட்பு என்பது பைந்தமிழர் உரிமை மீட்பு என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள் கடமையின் முதன்மையான கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலத்தை மீட்காதவன், இந்த உரிமையை மீட்காதவன் எந்த நிலத்தை மீட்பாய்? எந்த விடுதலையை பெறுவாய்? எந்த உரிமையை பெறுவாய்? உனக்கென்று ஒதுக்கப்பட்ட உன் சொந்த நிலத்தை இழந்து நிற்கிற நீ எந்த நிலத்தை மீட்பாய்? எந்த உரிமையை மீட்பாய்? எந்த உரிமையை மீட்பாய்? இது ஏன் இவ்வளவு பெரிய இழப்பு, இவ்வளவு பெரிய அநீதி ஆதி தமிழ் குடிகளுக்கு, பெருத்த தமிழ் சமூகத்தில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற தமிழ் குடிகளுக்கு நிகழ்ந்தும் இது கண்டுகொள்ளாமல் போகிறது என்றால், எவன் ஆக்கிரமித்தானோ, எவன் அதிகாரத்தில் இருக்கானோ அவன் தான் இதெல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். அவனை சார்ந்தவன். அப்ப இதை கேட்க வேண்டியவர்கள், எதிர்த்து போராடி மீட்க வேண்டியவர்கள் அவர்களிடத்திலே கூட்டணி வைத்து நின்னதுனால அவன் அது கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு. அதனால என் அருமை தம்பி தங்கள் நினைவைத்துக் கொள்ளணும். என் தம்பி தபு சங்கர் தான் எழுதுவான், திருடனையும் திராவிடனையும் பார்த்தால் முதலில் திராவிடனை அடி. ஏனென்றால் திராவிடன் உன் பொருளைத்தான் திருடன் உன் பொருளைத்தான் திருடுவான். திராவிடன் உன் பரம்பரையே திருடி விடுவான். புரியுதா உனக்கு? ரொம்ப வித்தியாசமான கோட்பாடு கொண்டவன். இது பெரியார் மண், வெட்டி கடத்து, இது திராவிடம். இது தமிழர் மண், கட்டி காப்பாத்து, இது தமிழ் தேசியம். புரியுதா உனக்கு? 2 கோட்பாடு. இதுவும் தபு சங்கர் என் தம்பி எழுதுனதுதான், உட்கார்ந்து இருக்கான். அதனால இனிமே திராவிடன் திருடன் 2ல எவன் வந்தாலும் திருடா நீ கொஞ்ச நேரம் இருப்பான்னு முதல்ல திராவிடனை சாத்திரு. இப்ப இந்த தேர்தலில் நல்ல வாய்ப்பு இருக்கு, போட்டு தள்ளிரு. புரியுதா உங்களுக்கு? திராவிடனை முதல் அடி, திருடனை அப்புறம் அடி. எனவே நமது முன்னவர்கள் இங்கே பேசிய என்னுடைய அண்ணன் அருங்குணம் விநாயகம் அவர்கள், என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் எல்லாம் பன்னெடுங்காலமாக இந்த களத்திலே நின்று போராடுகிறார். யார் யார் எத்தனை 1000 ஏக்கரை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான் என்பதை சான்றுகளோடு எங்கள் அண்ணன் அருங்குணம் விநாயகம் அவர்கள் வைத்திருக்கார்கள். என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள் அந்த இதை. இப்போது பேசுவதற்கு நேரம் இல்லை.
இராணுவத்திற்கென்று சில ரகசியங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அது வந்த பிறகு, அதாவது என் பங்காளி சொல்ற மாதிரி ஒரு அனர், அது அனர் உங்களுக்கு தெரியாத இபிகோ செக்ஷன் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கொஞ்ச நாள் அது வந்த பிறகு நம்முடைய வேலையை செய்து. அதனால பஞ்சமர் நில மீட்புக்காக போராடி உயிரை நீத்த ஜான் தாமஸ், நம்முடைய ஏழுமலை, அந்த வீரர்களினுடைய ஈகம் வீண் போயிடக்கூடாது, அவர்கள் சிந்திய ரத்தம் பயனற்றதாகிடக்கூடாது. இந்த மக்களின் வாழ்வு மேம்பட வேண்டும், ஆதி தமிழ் பிள்ளைகள் கல்வி அறிவு பெற்று மேம்பட வேண்டும் அவர்களுக்கு என்று கனவு கண்ட அந்த ஜேம்ஸ் ட்ரெமன்ஹீரனுடைய கனவு வீணாய்விடக் கூடாது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய கடமையில் மிக முதன்மையான கடமை, நமக்கு சொந்தமான நிலத்தை, நமக்கு உரிய நிலத்தை நாம் இழந்திருக்கிறோம், அதை மீட்பது நமது கடமையில் மிக முதன்மையான கடமை என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். தேவேந்திரகுல மக்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுங்கள், தேவேந்திரகுல வேளாளர் எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுங்கள் என்ற கோரிக்கை என்பது நீண்ட காலமாக இந்த நிலத்திலே முன்வைத்து போராடப்படுகிறது. மக்களின் மன உணர்வில் இருந்துதான் நாங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த தமிழ் தேசிய பிள்ளைகள் நாடெங்கிலும் இந்த கருத்தை வலியுறுத்தி கூட்டங்களும் போராட்டங்களும் செய்து வருகிறோம். முதலில் பள்ளர்கள் என்று குறிப்பிடுவதை மிக்க எங்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைக்க வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னெடுத்தவனும் இந்த மகன்தான். போராடியது நான், வாக்கை அறுவடை செய்தது பாரதிய ஜனதா. நீங்கள் தேவேந்திரர், நான் நரேந்திரன் என்று பேசி வாக்கை அறுவடை செய்து கொண்டு போய்விட்டார்கள். இப்போது பள்ளர்கள் என்பது இழி சொல்ல அல்ல. பள்ளு என்றால் என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும், உழவு என்று பொருள். 92 பல்லு இருக்குது. முக்கூட திரிகுட ராசப்ப கவிராயர் பாடிய முக்கூடர் பல்லு எல்லாம் இருக்கு. பல்லு என்றால் உழவு. அப்ப பள்ள நிலத்தில் வாழ்ந்தவர்கள் நம் மூன்றாவது நிலமான மருத நிலத்தில் வாழ வரும்போது அங்கே நதி இருக்குது, ஆற கண்ட இடத்தில் தங்கி வாழலாம், நமக்கான உணவுப் பொருளை விளைய வைத்து வாழலாம் என்ற முடிவெடுக்கும் போது அங்குதான் வேளாண்மை செய்ய தொடங்குறோம். மேட்டு பகுதியில் வீடு கட்டி வாழுகிறோம், அது நகரமாகுது. அங்கிருந்தான் நாகரிகம் என்ற சொல் வருது. பள்ள நிலத்தில் வேளாண்மை செய்கிறோம், அதனால் நம் பள்ளர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். குடிப்பெயர் என்பது நாம் வேளாளர்கள் என்பதுதான், உழவர் குடி என்பதுதான் அது. அதனால்தான் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் என்று எங்களை அறிவியுங்கள் என்று கேட்டார். இன்று பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்றுங்கள் என்று நாம் போராடுகிறோம் என்பது என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வதற்கு, என்னை தாழ்த்தி வைப்பதற்கு நீ யார்? தமிழ் தேசிய பிள்ளைகள், தமிழர்கள் நாங்கள். இதை எப்படி பார்க்கிறோம் என்றால், என் முன்னாடி நிற்கிறவன் என் உடன் பிறந்தவன், என் இன சொந்தம் தாழ்த்தப்பட்டவன் என்றால் அங்கே என் இனம் தாழ்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவேந்திரன் தாழ்த்தப்பட்டவன் என்றால் என் தமிழ் பேரினம் தாழ்த்தப்படுகிறது என்று நாங்கள் சின்னம் கொள்கிறோம். அங்கே என் தாய்மொழி தமிழ் தாழ்த்தப்படுகிறது, வீழ்த்தப்படுகிறது என்று நாங்கள் எண்ணுகிறோம். தமிழன் பெருமைக்குரியவன், காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதாசன். நாங்கள் பெருமைக்குரியவர் ஏன்? ஆகச் சிறந்த இனம், உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த பேரினத்தின் பிள்ளைகள், உலகின் முதலாக பண்பட்டு நாகரிகம் அடைந்த இனத்தின் மக்கள். உலகின் முதல் மொழி தமிழ், அது என் மொழி. உலகில் எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி தமிழ் இறைவனால் பேசப்பட்டது. மணி நெற்றி உமிழ் செங்கன் தளல்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்கிறான். சிவபெருமானே பேசிய தமிழ்தான், முருகனின் தமிழ்தான். என் மூதாதைகள், என் ஈரை, என் கடவுள் பேசிய மொழி தமிழ்.
உலக மொழிகளின் தாய் தமிழ். அந்த தமிழின் பேரன்பு மிக்க தாய் தமிழ். அவன் மகளில் ஒருவன் தாழ்ந்தவன் என்றால் என் இனம் தாழுது, என் தமிழ் தாழுதுரா. அதை மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த எந்த மகனும் ஏற்க மாட்டான், எந்த மகனும் ஏற்கல. அதனால் எதிர்க்கிற பட்டியல் இருந்து தூக்குடா, என்னைய தூக்குடா, வெள்ளடா வெள்ளடா. தேவேந்திரன் என்னைய பட்டியலிருந்து வெளியிடு. உனக்கான அந்த எஸ்சி அந்த சலுகை வேண்டாம். எனக்கு வேண்டியது உரிமை. இந்த நிலத்தில் இது நாடு, என் நாடு. என் நாட்டில் எனக்கு வேண்டியது சலுகை அல்ல, எனக்கு வேண்டியது உரிமை. என் உரிமை என்ன? என் இடஒதுக்கீடு என்ன? என் இடஒதுக்கீடு என்ன? என்னது? அதை எஸ்சியில வச்சு கொடுக்காத, பிசிலயோ எம்பிசிலயோ வச்சு கொடுத்துரு, அவ்வளவுதானே. பேக்வர்டு, மோஸ்ட் பேக்வர்டு வச்சு கொடுற. இங்க என்ன கொடுக்குறியா அதை அங்க வச்சு கொடுற. ஏய், இங்க உட்கார்ந்து சாப்பிடுற சோற அங்க உட்கார்ந்து போடுற, அவ்வளவுதானடா. இடஒதுக்கீடு கொடுக்கறவன் நீ யாரா? நாயே, நீ உட்கார்ந்து இருக்கடமே நான் போட்ட பிச்சடா, நான் போட்ட பிச்சடா. என் ஆத்தால் அப்பனும் இங்க கூடி இருக்கிற என் ரத்த சொந்தங்கள், என் மாமச்சன், சித்தப்பன், பெரியப்ப, என் தாத்தன், பாட்டன், என் பரம்பரை போட்ட பிச்சடா. நீ இருக்கிற நாற்காலி, நீ இருக்க இடம், நீ யாரா எனக்கு இடம் தர்றதுக்கு? இது ஏன் இடம்டா, இது ஏன் இடம், இது ஏன் இடம்? அதனாலதான் எடு பட்டியல இருந்து தூக்குங்கிறோம். பட்டியல அடைத்து வைக்க நாம் ஆடல்ல, மான தமிழ் மகன், மான தமிழ் மக்கள். அடைத்து வைக்க நாங்க ஆடல்ல, ஆண்ட பரம்பரை, பெருமை மிக்க பேரினத்தின் மக்கள். பட்டியலிருந்து தூக்குங்கிறோம். இவன் தூக்க மாட்டான், தூக்க மாட்டான். அவனுக்கு ஒரு சொகம் இருக்குல்ல, என்னைய தாழ்த்தவனா வச்சுக்கணும், என்ன எது வச்சுக்கணும். பறையன் என்பது ஒரு இழி சொல்லுன்ட்டு. உலகத்துக்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெருமகனாரு பறையன் தாண்டா. அந்த திமிர்ல தெரியும்டா நீ. ஆதி சிவனே பறையந்தாங்கிற திமிர் உனக்கு வரணும். மாலையான் இருந்தவனை சுடுகாட்டு சாம்பலை உடலெல்லாம் பூசிக்கொண்டிருக்கிற அந்த புலையனை நான் அதற்கு அவிப்பாவம் தருவதான் பத்திராம் பாரு, தாச்சனே சொல்லாம் பாரு. சிவனே பறையன் இல்லைன்னு மறுப்பியா நீ? படைத்தலை நீ வச்சுக்கிட்டா, காத்தலை அவனுக்கு வச்சுட்டா, எரித்தலை அழித்தலை மட்டும் எனக்கு கொடுத்த. உங்களை அழிக்காம நான் போவேனாடா? போவேன் நீ? அவன் சொன்னா தலையில பிறந்தோம் நாங்க சிந்திக்க வசதியா இருக்குன்னு, நாங்க காலில் பிறந்தோம் அதனால உங்களை மிதிக்க வசதியா இருக்கு. எப்படி எப்படி ஒரு சேட்டக்காரன் சிவகங்கையில இருந்து கிளம்பி வருவான்னு நீ நினைக்கல, அப்படிதானே தம்பி? உயிருக்கு பயந்து ஓடி ஒளிகிற கோழை கூட்டத்திலிருந்து வந்ததில்லை. உயிரே போனாலும் உரிமை போகக்கூடாதுன்னு போர்க்களத்தில் மாண்ட மறவர் கூட்டத்திலிருந்து இந்த கூட்டம் வந்திருக்குங்கிறத கவனத்தில் வச்சுக்க. 10 ரூபா காசு கொடுக்காம, குவார்டர் கொடுக்காம இப்படி கூடி நிக்கிற கூட்டத்தை காட்டுறான், ஒருத்தனுக்கு காட்டுறான். அதுவும் தலைப்பை பாரு, சாதி வாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர் நீளம். ஒரு வய வரமாட்டான், இதை ரொம்ப போர் அடிப்பாங்க. அந்த காலத்து வயலும் வாழ்வு மாதிரிமா உட்கார்ந்துருப்பான். நான் என்ன பேசுறேனோ அந்த கருத்தை உள்வாங்கி கைதட்டுவான், ஆர்ப்பரிப்பான். பேசிக்கிட்டு இருக்கும்போது குய்யோ குய்யோ குய்யோன்னு ஊழையிடுற கூட்டம் கிடையாது இது. அதனாலதான் என்ன சொல்றான், இது தத்துவ கூட்டம், தற்கொலை கூட்டம் அல்லங்கிற. அறிவு, அறம், வீரம் கொண்டு வார்த்தெடுக்கப்பட்ட மானத்தமிழ் மறவர் கூட்டம் அங்க இருக்கிறது. ஒவ்வொருத்தனும் பெருந்தோட்டா வெடிச்சான்னா இடங்காலி ஆயிரும். பாத்துக்க, திரும்ப திரும்ப சொல்றேன், என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் அதைவிட பெரிய வலிமையான ஆயுதங்கள் உங்களிடத்தில் இருந்திருக்கலாம், இருந்தது. வாழும் மேலும் எந்திரும். நீ பீரங்கி துப்பாக்கி வச்சிருந்த,
எங்கள் முன்னவர்கள் எடுத்த எல்லா ஆயுதத்திற்கும் ஒன்றை ஆயுதம் இருந்துச்சு. என் தாத்தன் கலிய பெருமாள், என் அண்ணன் தமிழரசன், எல்லா ஆயுதத்துக்கு முன்னாடி நீ வச்சிருந்த. ஆனால் அவன் பிள்ளை சீமானும் அவன் தம்பி தங்கையிலும் எடுக்கிற அந்த அறிவாயுதத்துக்கு முன்னே உலகத்தில் எந்த கொம்பண்டையும் எனக்கு எதிரான ஆயுதம் இல்லை. நீ என்னோட மோதி வென்றா பாப்பம், தர்க்கத்துல என்ன தாண்டிடா பாப்பம், என்னை விடா என் பிள்ளைகள்கிட்ட என் தங்கைகள்கிட்ட தம்பிகள்கிட்ட ஜெயிச்சு காட்டுறா பாப்பம். ஏன் பஞ்சமண்டலத்தை மீட்கணும் பேசுவான். ஏன் பட்டியலிருந்து என்னை வெளியேத்தன தேவேந்திரர் என்ன பேசுவான். ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு அதான் சரியான சமூக நீதி பேசுவான். ஏன் படிப்பிக்கிறவன் அப்படி, என்னைய படிப்பிச்சவன் அப்படி. இதனால் பட்டியலிலிருந்து வெளியேற்ற மாட்டார்கள். ஆனால் என் அரும் மக்களுக்கு பிரபாகரன் மகன் சத்தியம் செய்வேன், வருவேன், நீக்குவேன். நாங்கள் வெல்வோம், வந்து பஞ்சமர் நிலத்தை மீட்போம். ஏன் நாங்கள் என் மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, குறை தீர்க்க வந்தவர்கள். நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களை எங்கள் கனவு வழி நடத்துகிறது, அவர்களை களவு வழி நடத்துகிறது, திருட்டு அவர்களுக்கு திசை காட்டுகிறது. அதான் இங்க இருக்கு சிக்கல். அவன் உடனே சொல்வான், நீங்க எஸ்சி பட்டியல் இருந்தாதான் உங்களுக்கு உரிய இது கிடைக்கும், சலுகை கிடைக்கும், சலுகை கிடைக்கும். எனக்கு என்ன பிச்சை போடுறிய நீ? திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், எங்களுக்கு வேண்டியது சலுகை அல்ல, எங்களுக்கு வேண்டியது எங்களுக்கான உரிமை. சாதிவாரி கணக்கெடுப்பு, தம்பி துரை சொன்னது போல சாதி வேண்டாம்ங்கிறாரு. சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவர்களோடு பழகவே மாட்டோம் என்று சொல்றாரு. சாதிக்கு கொலை செய்யாதே, சாதியை கொலை செய் என்று சொல்லுகிறார். சாதிக்கு ரத்தனை உண்டு, என் ரத்தத்திற்கு சாதி வெறி இல்லை என்று சொல்லுகிறார். சாதி பார்த்து நீ போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்கிறார். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறார். என் அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்பு கொண்டு நான் நேசிக்கிற என்னரும் பெற்றோர்களே, சாதியை ஒழிப்பிற்கும் தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நத்தைக்கு எதற்கு கூட அவசியப்படுகிறது? புழுவுக்கு எதற்கு கொடுக்கு தேவைப்படுகிறது? தேளுக்கு எதற்கு கொடுக்கு தேவைப்படுகிறது? பாதுகாப்பிற்கு. நத்தைக்கு ஆபத்து இல்லை என்றால் ஓட அவசியம் இல்லை, தேளுக்கு ஆபத்து இல்லை என்றால் கொடுக்க அவசியம் இல்லை. இப்ப எனக்கு உண்டானது எனக்கு கிடைக்கும் என்றால் போட்டி இல்லை, பொறாமை இல்லை. அதை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும். நாங்கள் முன்வைத்த, உங்கள் பிள்ளைகள் முன்வைத்த கோட்பாடு என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு, குடிவாரி எண்ணு, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள். இது எனக்கு முன்னாடி நீண்ட காலமாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராடி வருகிற பெருந்தகை நாங்கள் பேரன்பு கொண்டு நேசிக்கிற எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். இங்கே நாம் வணக்கம் செலுத்தி இருக்கிற சமூக நீதியின் பெருங்காவலன் ஆணைமுத்து மட்டும் இல்லை என்றால் இந்த இடஒதுக்கீடும் நமக்கு இல்லை. இந்த இட ஒதுக்கீடு என்ற சொல்லை நாம் வெறுக்க காரணம், ஏற்கனவே எந்த இடமும் இல்லாமல் ஒதுக்கி ஒதுக்கி வைத்ததால் தான் போராடி இந்த உரிமையை பெற்றுக்கோம். மறுபடியும் ஒதுக்கீடாங்கிறதா இடப்பகிர்வு, இடப்பங்கீடு என்று நாம் கேட்கறதுக்கு காரணம் அதான். இட ஒதுக்கீடுங்கிற சொல்லை ஒதுச்சு விட்டு இடப்பகிர்வு, இடப்பங்கீடு, உரிய இடப்பகிர்வு பங்கீடு என்று கேட்க காரணம் அதான். ஆணைமுத்து என்ற ஒரு பெருமகனார் இல்லை என்றால் இந்த உரிமையும் இல்லாமல் நின்றிருப்போம். அந்த ஒற்றை மகனின் உழைப்பால் தான்
இந்த உரிமையோடு நாம் இன்று வரை இருக்கிற இந்த உரிமையாவது பெற்றிருக்கிறோம் என்பதை என்னரும் தம்பிதங்கள் நினைவில் வைத்த அந்த பெருமகனாரை போற்ற வேண்டும். மண்டல் கமிஷன், மண்டல் பரிந்துரை, மண்டல் ஆணையம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டதற்கு காரணம் ஆணைமுத்து என்ற அருமை பெருமகனாரின் உழைப்பு. அதை சாதித்து வந்தவுடன் தமிழர் நிலத்தில் அந்த மகனுக்கு பாராட்டு விழா எடுத்த ஒரே தலைவன் எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். இந்த பாராட்டு விழா கூட்டத்திலே முன்னிருக்கையில் இருந்து கைதட்டி மகிழ்ந்த மகன் என்கிற முறையில் இதை சொல்லு. இப்போது இதே கருத்தை சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்கிற கருத்தை வலியுறுத்தி வருகிற 17ஆம் தேதி அன்பிற்கினிய சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். ஆனால் எவன் உரிமைக்காக நிற்பான், எவன் மண்டை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறானோ அவன்தான் உரிமைக்காக நிற்பான். அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன்? எது சரியான சமூக நீதி? எது சரியான சமூக நீதி? எளிய உதாரணத்தில் என்னரும் தம்பி தங்கைகளுக்கு நான் புரிய வைக்க விரும்புகிறேன். ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஒரு வீட்டில் ஒரே ஒரு தாய், ஒரு ஏழை தாய் இருக்கிறாள். ஒரு தாய், ஒரு வயதான அம்மாள் இருக்கிறாள். ஒரே ஒரு மகள், அவள் குடும்ப அட்டைக்கு 10 கிலோ. அந்த அவள் வாழ்கிற வீட்டுக்கு பக்கத்திலே 10 இளைஞர்கள் இருக்கிறார்கள். 10 பேர் கொண்ட குடும்பம் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு குடும்ப அட்டை. அந்த 10 பேர் இருக்க வீட்டுக்கும் 10 கிலோ அரிசி. இது சரியான சமமான பகிர்வா என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கேட்பது 50 பேர் இருக்கிற ஒரு வீட்டுக்கு 5 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பாதே. 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு 50 பேருக்கான சாப்பாட்டை கொடுக்காதே. 50 பேர் இருக்க வீட்டுக்கு 50 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பு. 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பு. சமூகத்தில் பிரச்சனை இல்லை. இதுதான் நம்ம கோட்பாடு. இதை எப்படி சொல்கிறோம்? எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு. அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதுதான் நம்ம கேட்கிறது. இப்ப வன்னியருக்கு எங்க ஐயா 20 விழுக்காடு கேட்டார்கள். இப்ப 15 விழுக்காடு கேட்டு போராடுகிறார்கள். 10.5 கொடு. 10.5 வேண்டாம், எண்ணீரு. இதை நான் சொல்லல, எங்க ஐயாவே சொல்றாரு. எண்ணீரு என்னனாய் வன்னியர் 2 கோடியா எவ்வளவு வருது? 15 வருதா? கொடுத்து. ஐயா நீங்க சொல்ற அளவுக்கு இல்லைங்க, 8 விழுக்காடு தான் வருது என்றால் 8 விழுக்காட்டை கொடு, எதிர்க்காமல் ஏற்போம். இதுதான் எங்க கோட்பாடு, நிலைப்பாடு. புரியுதுன்னு நினைக்கிறேன். அவரவருக்கு உண்டானதை அவரவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப பகிர்ந்து கொடு. இதுதான் நியாயமான சமூக நீதி. இல்லை என்றால் அது அநீதி என்பதுதான் நாங்கள் முன்வைக்கிற வாதம், தர்க்கம். எனக்கு உண்டானது எனக்கு, என் தம்பிக்கு உண்டானது அவனுக்கு, என் தங்கைக்கு உண்டானது அவனுக்கு, என் பெரியப்பன் சித்தப்பனுக்கு உண்டானது அவனுக்கு என்றால் எங்களுக்குள் போட்டி இல்லை, பொறாமை இல்லை, மோதல் இல்லை, சண்டை இல்லை, ஒன்றாயிரும். இதான். ஆனால் அது ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இவன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறார். இதுல என்ன பிரச்சனை சொல்லு? 10 நாள்ல 5 கோடி பேருக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம், அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை, அந்த வடிவத்தை கொடுத்து விட முடியும் என்றால், 10 நாள்ல கொடுக்க முடியும் என்றால் 10 மாசத்துல எடுக்க முடியாதா? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாதா? எடுக்க முடியும். ஏன் எடுக்க மாட்டான்? எடுத்தால் எத்தனை ஆண்டுகளா என் உரிமையை நீ பறிச்சு தின்றுக்காங்கிறது வெளிப்பட்டு போய், அதனால நீ பயப்படுற. ஐயா எம்ஜிஆர் எடுக்கல, சட்டநாதன், அம்பாசங்கர் அறிக்கையெல்லாம் ஏன் குப்பையில போட்டாங்க? எடுக்கல. எம்ஜிஆர் எடுக்க மாட்டார். எடுத்தால் அவருடைய சாதி மேனன் எவ்வளவு? ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஐயா வென்றிருக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து 13 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எடுக்க மாட்டார்கள். எடுத்தால் அவர்கள் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். ஐயா கருணாநிதி அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுக்க மாட்டார்கள். எடுத்தால் அவர்கள் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். விளங்குதா? புரியுதுன்னு நினைக்கிறேன். 16 விழுக்காடு, 14 விழுக்காடு,
14 விழுக்காடு கவுண்டர், 14 விழுக்காடு, 16 விழுக்காடு பறையர், 18 விழுக்காடு வன்னியர், 16 விழுக்காடு முக்குளத்தோர், கள்ளர், மறவர், அகமுடையர். இந்த எண்ணிக்கையில் இருப்பவனுக்கு உரிய பிரதிநிதித்துவம் எங்க என்ற கேள்வி வந்துடும். விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அதனால இவர்கள் எடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் இந்திய நிலப்பரப்பிலே, இந்திய துணைக்கண்டத்திலே சமூக நீதி என்ற வார்த்தையை அதிகம் உச்சரிப்பவர்கள் திராவிடர்கள், திராவிட ஆட்சியாளர்கள். ஆனால் இந்த சமூக நீதி என்ற வார்த்தையை உச்சரிக்காத பீகார் எடுக்கிறது, தெலுங்கானா எடுக்கிறது, கர்நாடகா எடுக்கிறது, அதெல்லாம் எடுக்கிறது. இவர்கள் கூட்டணி வச்ச கட்சி, இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள், காங்கிரஸ் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த காங்கிரஸ் சீதாராமையா 10 நாள் பள்ளிக்கூடத்தை விடுமுறை விட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு வா உடனே. இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார் காங்கிரஸ். ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவின் முதல்வர், அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறார். நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அறிவிக்கிறார். ஏன் அங்கு ராமசாமிங்கிற ஐயா பிறக்கல? அங்க சமூக நீதி, சமூக நீதிங்கிற வெற்று சொல், கூச்சல் அங்க இல்ல. அவன் உண்மையிலே அந்த மண்ணை மக்களை நேசிக்கிறான். அந்த நிலம் சார்ந்தவன், அந்த இனம் சார்ந்தவன் அதிகாரத்தில் இருக்கிறான். அவனுக்கு எல்லாவற்றையும் விட அவன் மண்ணின் மக்களின் நலன், அவருடைய கல்வி, அவருடைய அரசியல் அதிகாரம், பொருளாதார வளர்ச்சி, இதுவெல்லாம் அவனுக்கு முதன்மையானதாக இருக்கிறது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என் அரும் தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். இந்த இடஒதுக்கீடு, இடப்பகிர்வு முறை, இந்த இடப்பங்கீட்டு முறை ஏன் வந்தது? ஏன் வந்தது? நான் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கேன். பல 100 ஆண்டுகளா கல்வி மறுக்கப்பட்ட பிள்ளைகளா நாம இருந்தோம். உரிமை மறுக்கப்பட்ட சமூகமா இருந்தோம். எதன் பொருட்டு? சாதியின் பொருட்டு. எந்த சாதியின் பொருட்டு எனக்கு கல்வி, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ, அதே சாதியின் பொருட்டு அந்த கல்வி அதிகாரம், அரசியல் அதிகாரம் எல்லாம் சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று போராடி பெற்ற உரிமைதான் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இந்த இடப்பகிர்வு என்பதை என்னரும் தம்பிதங்குகள் புரிந்து கொள்ளணும். இப்ப இவர்கள் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்கள், எக்கனாமிக்கலி பேக்வேர்ட். நாம் சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்ட். நம்ம பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற பேச்சே இல்லை. அதற்காக கொண்டு வரப்பட்டதே இல்லை. அதை என் தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த தெருவில் நீனும் நானும் நடக்கக்கூடாது என்பது, இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது என்பது, இந்த கோயிலுக்குள் வரக்கூடாது என்பது நாம் ஏழை என்பதற்காக இல்லை. என் உடன் பிறந்தவனே, நாம் தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள், இழிமக்கள் என்பதாலே புறக்கணிக்கப்பட்டோம், நிராகரிக்கப்பட்டோம். நாம் இதை படிக்க கூடாது, பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரக்கூடாது என்று தடுக்கப்பட்டது நாம் ஏழை என்பதற்காக அல்ல, நாம் தாழ்த்தப்பட்டவர்கள், இழிமக்கள் என்பதற்காகவே. நான் இன்று ஏழை, ஆனால் 10 ஆண்டுகளில் நான் அதானி அம்பானியாக பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும். ஆனால் இன்று நான் பறையன், நாட்டின் முதல் குடிமகனானாலும் என் மீது இந்த சாதியில் இருக்கிற, இந்த தீண்டாமையில் இருக்கிற கொடுமை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். நான் எவ்வளவு தூரம் பொருளாதாரத்தில் மேம்பட்டாலும் என் மீது சுமத்தப்பட்ட இழி மகன், இழி சாதி, அந்த தீண்டாமை ஒளிய மறுக்குது. ஆனால் ஏழை பணக்காரன் ஆகிற முடியும். ஆனால் தாழ்ந்த சாதி என்று இவன் கட்டமைத்த நான் எவ்வளவு மேம்பட்டாலும் உயர்ந்த சாதியை, உயர்ந்த மதிப்பிற்குரியவனாக மாற முடியவில்லை. அதாங்க இருக்க சிக்கல். இந்த நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயிலுக்குள்ள நுழைய முடியல. அந்த இடத்திலே மரத்து நிழல்ல யாகம் வளர்த்து சாமி கும்பிட்டு போனார். இன்றைக்கு இருக்கிற பழங்குடி மகள் திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள போக முடியல, கட்டையை கட்டி ஓரத்துல தள்ளி நிக்க வச்சுட்டான். இப்ப நாட்டின் முதல் குடிமகனாக, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவானாக வந்தாலும் என் மீது சுமத்தப்பட்ட இழிவு துடைக்கப்படவில்லை.
நீ படம் இருக்கேன் உடன் பிறந்தானே. என்னரும் தங்கைகளே தட்டி பாருங்கள், ஐயா மோடி அவர்களும் அத்வானி அவர்களும் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் போது நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு என்கிற பெண்மகள் கைகட்டி நின்று கொண்டிருக்கிற காட்சி இருக்கிறது. பாரத மாதா கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார். எந்திரிக்கும் போது இவர்கள் பாரத மாதாக்கு ஜே என்பார்கள். அந்த மாதா தான் அங்கே நின்று கொண்டிருந்தார். இதை ஒழிக்க வழி சமூக நீதி. சமூக நீதி சரியான பகிர்வு, உரிய பகிர்வு. எல்லாரும் தம்பி தங்கைகளே, அண்ணனுக்கு மூத்தவன் நம்ம அருமை பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் என்கிற பெருமகன் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லை படித்து கற்று அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்றாருன்னு நினைக்கிற? வெள்ளைக்காரனிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம், எல்லோரும் கிடந்தோம். இந்த நிலத்தில் உயர்ந்த சாதி என்று சொல்லிக் கொள்கிற அவனும் அடிமையாகத்தான் இருந்தான், நாமும் அடிமையாகத்தான் இருந்தோம். ஆனால் எல்லோரும் அந்த அடிமையிலிருந்து வெள்ளைக்காரனை எடுத்து விடுதலைக்காக போராடினோம். அடிமையாக இருக்கிற இவன், அடிமையிலிருந்து விடுதலைக்காக போராடிய இவன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அடிமைக்கே ஒரு அடிமை தேவைப்பட்டது, அது நாம இருந்தோம் என்கிறார். நல்ல கவனத்தில் வச்சுக்கணும் தம்பி. எப்படி இருக்கு? இவனே ஒரு அடிமை, அந்த அடிமையிலிருந்து விடுதலை பெற அங்கு போராடி கொண்டே நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். இதுதான்டா வரலாற்றுல மிகப்பெரிய கொடுமை என்று சொல்ற. இந்த நிலம் எல்லா வளங்களையும் வைத்திருந்து வறுமையில் இருக்க காரணமே இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு, சகிக்க முடியாத இந்த படிநிலை தாண்டாங்கிறது. விளங்குதா? எதையோ வெட்டினான்டா, மரத்து வேறையெல்லாம் வெட்டினான். சனி இந்த சாதியின் வேற வெட்ட மறந்துட்டான்டா, வெட்ட மறுக்கிறான்டாங்கிறப்ப. அதனாலதான் இந்தியா எந்த காலத்திலையும் வளரல. இவ்வளவு வளங்கள் இருந்தும் வறுமையில் இருக்க காரணம் இதுதான். 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போக காரணம் இதுதான். பட்டியலில் போ நாட்டில் இது முன்னாடி இருக்க காரணம் இதுதான். அமெரிக்க பொருளாதார மேதை சொல்றான், இந்தியா ஒருபோதும் வல்லாதிக்கம் ஆகாது. காரணம், சாதி மதங்களாக அவர்கள் பிளந்து பிரிந்து கிடக்கிற வரை அவர்கள் வளர மாட்டார்கள், வல்லாதிக்கமாக மாட்டார்கள். ஏன்? இந்து எழுந்தால் இஸ்லாம் அழுத்துவான், இஸ்லாம் எழுந்தால் இந்து அழுத்துவான், கிறிஸ்தவன் எழுந்தால் இருவரும் அழுத்துவார்கள், பறையர் எழுந்தால் படையாட்சி அழுத்துவான், படையாட்சி எழுந்தால் பறையன் தாழ்த்துவான், தேவர் எழுந்தால் தேவேந்திரன் அழுத்துவான், தேவேந்திரன் எழுந்தால் நாடார் அழுத்துவான். ஒருவன் தலையை ஒருவன் அழுத்தி அழுத்தி கொண்டே இருந்தால் எவன் எழுவான், எவன் நிமிர்வான்? இதாண்டா கேள்வி. இதாங்க இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்க. அப்ப ஒரே வழி, சாதிய மதத்தை கால் தேஞ்ச செருப்பாக தூக்கி வீசிவிட்டு நாங்கள் தமிழர்கள் என்ற தலை நிமிர்வு ஒன்றுதான் உன்னை உயர்த்தும் நிமிர்த்தும். எவ்வளவு வலியோட பதிவு செய்றார் தாத்தா. அதனால என்ன சொல்றாரு? இட ஒதுக்கீடு, இந்த சம உரிமை, அதையெல்லாம் அவர் ஏற்கல. உரிய உரிமை அந்த வார்த்தையை வைக்கிற நல்லா கவனிச்சுக்கணும். இதேதான் அண்ணல் அம்பேத்கரும் வலியுறுத்துறார். உரிய உரிமையை கொடுக்கணும். சம உரிமைங்கிறது என்ன? பன்னெடுங்காலமா நீ மாளிகையில் இருக்க, நான் கீழே மண்குடிசையில் இருக்கேன், 2 பேருக்கு சம உரிமை என்பதை எப்படி ஏற்பது? அதனால என்ன? எனக்கு உரிய உரிமை, நீண்ட காலமாக நிராகரிக்கப்பட்ட உரிமையை எனக்கு கொடு, சேர்த்து கொடு. அதனால உரிய உரிமையைத்தான். உங்களுக்கு புரியும்படி அண்ணன் சொல்றேன் தம்பி. சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுவோம் என் தங்கைகளே. சரக்கு மற்றும் சேவை வரி 100 நாள் வேலைக்கு போகிற நம்ம அம்மா அரிசிக்கும் பருப்புக்கும் எண்ணெய்க்கும் உப்புக்கும் ஊறுகாய்க்கும் என்ன வரி கற்றாலோ அதைத்தான் அதானி பொண்டாட்டியும் அம்பானி பொண்டாட்டியும் கட்டுகிறார்கள். இங்கே நீ கவனிக்க வேண்டியது, வரி ஒன்றாக இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கா? இதான் நீ எழுப்பணும். அப்ப என்னது? சம உரிமை, சம பகிர்வு என்பது பயனற்றது. உரிய உரிமை
உரிய பங்கீடு. பன்னெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவன் நான். இந்த தலைமுறையில் தான் பள்ளிக்கூடத்தின் கதவிலே வாசல்லே கால் வைக்கிறேன். பல நூறாண்டுகளாக படித்து வருகிற நீ. நான் சிற்றூரில் இருக்கிறேன். எங்க ஐயா, எங்க அண்ணன் அருங்குணம் விநாயகம் அவர்கள் பேசியது போல ஓராசிரியர் பள்ளி. அவனு வரலைன்னா அதோட அது பள்ளியில மூடிட்டு போண்டிதான். நீ ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு ஆசிரியர் நடத்துறான். உனக்கு பாடம் சரியாவலைன்னா சிறப்பு பயிற்சி டியூஷன் வச்சு கத்துக்கிற. எனக்கு இதுக்கு காசு கட்டவே காசு இல்லை, புத்தகம் வாங்கவே காசு இல்லை, துணி வாங்கி கட்டிக்கிறவே காசு இல்லை. நான் சிற்றூர்ல இருக்கேன். காலையில களை எடுக்க போகணும், மாட்டுக்கு புல்லு பிடிங்க போடணும், தண்ணி வைக்கணும், தவிடு வைக்கணும். எனக்கு மின்சாரம் இல்லை, சிமிழி விளக்கு. மின்சாரம் இருந்தால் 2 மணி நேரம் தான் வரும், டப்புன்னு துண்டிச்சிடும். அப்புறம் மெழுகுவர்த்தி வளத்துல படிக்கணும். உனக்கு இல்ல, நீ யூபிஎஸ் வச்சிருப்பா, மின் ஊக்கி வச்சிருப்ப, படிப்ப. அப்ப 2 பேருடைய பாட முறை ஒன்றா இருக்கு. அது சமச்சீரா இல்ல. இந்த கல்வி முறை சமச்சீர் பாடத்திட்டமா இருக்கு, கல்வி முறை சமச்சீரா இல்ல. உனக்கு கழிவறை இருக்கு, கரும்பலகை இருக்கு, அப்படி இல்லை. எங்களுக்கு அந்த வசதி எல்லாம் இல்லை. அப்ப பொதுத்திறன் போட்டியில 2 பேரும் ஒன்னா மோதணும்னா இது உரிய பயிர்வா இல்ல. அப்ப பல காலமாக நிராகரிக்கப்பட்ட எனக்கு உரிமையை தான், முன்னுரிமை தான். அதான் உரிய உரிமை. விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். புரியுதா? அந்த அடிப்படையில பீகார்ல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? தமிழ்நாடு அரசு நமக்கு என்ன கற்பிக்க வருது? திரும்ப திரும்ப என்ன சொல்லுது? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற உரிமை மத்திய அரசுக்கு இருக்கு, இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது என்று நம்ம ஏமாற்றுகிறது. அப்ப பீகாருக்கு எப்படி இந்த உரிமை வந்தது? தெலுங்கானாவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஜார்க்கண்டுக்கு எப்படி வந்தது? மாநில உரிமை பேசியவர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் முதலில் இவர்கள் தான். அப்படியே உரிமை இல்லை என்றால் அந்த உரிமையை போராடி பெறாமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? பீகாரில் எடுத்ததற்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்து விட்டது என்று சொல்கிறார்கள். இல்லை, 50 விழுக்காட்டு மேல் வரம்பு, அதற்கு மேல வர்றதுக்கு தான் அது மறுதளிக்குது, அது செய்யக்கூடாதுங்குது. ஆனால் இடஒதுக்கீட்டை பாட்னா நீதிமன்றம், பீகாரினுடைய தலைநகர் இருக்க பாட்னா நீதிமன்றம், அது உயர் நீதிமன்றம் மறுக்கல, அதை ஏற்குது. கேவி நீதியரசர் கேவி சந்திரன் அவர்களும் நீதியரசர் பார்த்தசாதி அவர்களும் அதை ஏற்கிறார்கள். 2 நீதிபதிகளும் அதை ஏற்கிறார்கள், மறுக்கல. ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? நீ 50 விழுக்காட்டுக்கு மேலே உச்ச வரம்பு, மேல் வரம்பு, அந்த ஒதுக்கீட்டை தான் அது மறுதளிக்குது, அது மறுக்குது. ஆனா தமிழ்நாட்டுக்கு அதுவும் இல்ல. நமக்கு 69 விழுக்காடு வரை அம்மையார் ஜெயலலிதா மண்டல கமிஷன் நிறைவேற்றிய போது ஐயா ஆனமுத்து அவர்கள் போராடி பெற்ற அந்த 69 விழுக்காட்டிலேயே அதை நிறைவேற்றி சட்ட பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு அன்னைக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கு. அந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது செல்லும் என்றுதான் பாட்னா நீதிமன்றம் சொல்லுது. என்னரும் தம்பி தங்கையிலே அந்த நீதிமன்றம் சொன்னது, நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததை, இந்த பீகார் அரசு எடுத்ததை எதிர்த்து ஒரு பிராரணை, ஒரு நீதி பிராரணை இங்கே தாக்கல் செய்யப்பட்டிருக்குது, ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது. இது என்ன? தன்னுரிமை, அடிப்படை உரிமையை இது பறிக்குது, மறுதளிக்குது என்று இந்த அரசினுடைய இந்த திட்டத்திற்கு, இந்த இதற்கு எதிராக, இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக நீங்கள் அறைகோள் விடுத்து இதை வெறுக்கிறீர்கள், எதிர்த்து போராடுகிறீர்கள். நீதிபதியை கொடுத்தது. ஆனால் இந்த சாதி என்கிற இந்த சமூக சாதியை இந்த சமூக நெசவில் இருந்து பிரித்து எடுப்பதற்கு நீண்ட காலமாக முயற்சி நடக்கிறது, முடியவில்லை. அதை துடைத்தெறிய முடியவில்லை, பெருக்கி தள்ளவும் முடியவில்லை, ஒதுக்கி விலக்கி வைக்கவும் முடியவில்லை. அது வாடி உதிர்ந்து போகவும் இல்லை, காற்றில் கரைந்து போகவும் இல்லை என்பதை எப்ப காட்டுகிறது? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் எதிர்க்கிற போதே தெரிகிறது, இது இன்னும் அப்படியே இருக்குடா அப்படின்னு. இதை ஏன் எதிர்க்கிற? அப்ப சாதிய ஒழிப்பிற்கு இருக்கிற கடைசி கருவி சாதிவாரி கணக்கெடுப்பு தான் என்று நீதிமன்றம் சொல்லுது, வலியுறுத்துது. அதனாலதான் இந்த சாதிய ஒழிப்பிற்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இருக்கிற உயிர் தொடர்பை என் உயிர்க்கினிய என் தம்பி தங்கிகள், பேரன்புமிக்க என் பெற்றோர்கள் புரிந்து கொள்ளும்.
இப்ப எனக்கு உண்டானதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் யாரோட மோத போறேன்? என் வயிறு நிறைய எனக்கு வேண்டிய சாப்பாடை என் தட்டுல வச்சுட்டீங்கன்னா அடுத்தவன் தட்டுல இருக்க சாப்பாட்டை நான் அபகரிக்கணும், நான் திருடணும்னு நினைப்பனான்னு நினைச்சு பார்க்கணும். இதான் இங்க இருக்கிற அடிப்படை. வன்னியர் 2 கோடியா உரியதை கொடுத்துரு, தேவேந்திரர் எவ்வளவு கொடுத்துரு, தேவர் எவ்வளவு கொடுத்துரு, கவுண்டர் எவ்வளவு கொடுத்துரு, உடையார் எவ்வளவு, முத்தரையர் எவ்வளவு, நாடார் எவ்வளவு, பிள்ளை எவ்வளவு, முதலியார் எவ்வளவு, வண்ணார் எவ்வளவு, குயவர் எவ்வளவு, வேளார் எவ்வளவு, பஞ்சமரை பேர் எவ்வளவு, பண்டாரம் எவ்வளவு, தச்சர் எவ்வளவு, எங்களில் நெசவாளர் எவ்வளவு, எவன் கணக்கு கொடுத்துரு. கன்னட செட்டியாரா கொடு, ரெட்டியாரா கொடு, நாயுடா கொடு, கொடு, எண்ணி கொடு. அதை போலவே என் இன மக்கள் ஆந்திராவில் வாழ்கிறார்கள், கேரளாவில் வாழ்கிறார்கள், பீகாரில் வாழ்கிறார்கள். அங்கே என் இன மக்களுக்கு உரிய எண்ணிக்கைக்கான இடஒதுக்கீடை, இடப்பகிர்வை பெற்றுத்தான். இதான் சமூக நீதி. நாங்க ஏற்கனவே என்ன கொதிநிலையில இருக்கோம்? என்ன கொதிநிலையில இருக்கோம்? குருநானக் பிறந்த தினத்திற்கு இங்க விடுமுறை, மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை. ஆனால் எங்கள் வள்ளுவ பெருமகனார், எங்கள் ஆதி மூதாதை, உலக பொதுமறை வாழ்வியல் நன்னறி தந்த பெருமகனார், எங்கள் மறையோன் வள்ளுவ பெருமகனாருக்கு எந்த மாநிலத்திலே அது பொது விடுமுறை விட்டிருக்கியா? இல்ல. பெற்று தந்திருக்கியா? இல்ல. சரஸ்வதி பூஜைக்கு விடுமுறை, ஆயுத பூஜைக்கு விடுமுறை, விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை, எல்லாத்துக்கும் விடுமுறை இருந்தது. எங்கள் இறை முருக எப்ப வந்தது? அந்த திருமுக பெருமானின் பேரன் சீமான் வந்து போராடி, அது ஒரு தமிழன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது வலியுறுத்தி அதை பெற்றுக் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. புரிஞ்சிருச்சா? நீ எந்த அளவுக்கு இருக்க? எஸ்டின்னு ஒண்ணு இருக்கு, ஷெட்யூல் டிரைப்ஸ். ஆதி குடி உன் குடி, குறக்குடி. நாம் எல்லோரும் மான தமிழ் மக்கள் மறக்காமல் சொல்லணும், நாங்கள் எல்லோரும் குறப்பைய மக்கள் தான். குறவர் குடியில் இருந்துதான் இத்தனை குடி. அந்த குறவர் குடி ஷெட்யூல் டிரைப்ஸ், குறவர் இருளர் எவனுக்காது இன்னைக்கு வரைக்கும் காட்டு நாயக்கர் அந்த சாதி சான்றிதழ் வாங்க முடியல. குறவர்களுக்கு சாதி சான்றிதழ் இல்லை. உங்கள் மகன் சீமான் வந்து இதே திருவண்ணாமலையில போராடி 3000 குறவர் பிள்ளைகளுக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுக்கிற நிலைமையில இருந்தா இந்த திராவிட நிலைநாட்டிய புடுங்கின சமூக நிதி என்னன்னு நீ பார்த்து ஒண்ணும் கிடையாது. குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி, முதல்ல அட்டை வேணும்ல, அட்டையே இல்லை எனக்கு. அப்புறம் எப்படி போய் நான் அதை வாங்குறது? எப்படி வாங்குறது? இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். அதனாலதான் நீ சாதி வாரி எங்களுக்கு கணக்கெடுத்துடு. எங்க ஐயா கேட்கிறாரா 15 விழுக்காடு கொடுக்காத, எண்ணீரு, உடனடியா எண்ணீரு. 18 வருதா கொடு, இல்ல 10 வருதா கொடு, இல்ல 21 வருதா கொடு. எவனாவது எதிர்த்தா கேளு. கவுண்டர் என்ன? கவுண்டர் எவ்வளவு? என்ன 1.5 கோடி வருது, உரியதை கொடு. குடா, என் அண்ணனுக்கு தண்டை கொடுக்குற, என் சித்தப்பனுக்கு தண்டை கொடுக்குற, என் மாமனுக்கு தான் கொடுக்குற, கொடு. தேவரா என்ன? கல்லர் எவ்வளவு, மரவர் எவ்வளவு, அகமுடையர் தனித்தனியா எண்ணிடு. நீ என்ன பண்ற? கல்லருக்கு ஒரு அமைச்சரு, மரவருக்கு ஒரு அமைச்சரு, அகமுடையருக்கு அமைச்சரு, 3ல ஒரு மிச்சரை கட்டி அனுப்பிடுற. ஆனா நீ எப்படி? அப்பா முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், ஒரே வீட்டுக்குள் நாட்டில் உயர்ந்த பதவி 2. நான் 2 கோடி எண்ணிக்கையில, எனக்கு 3. எப்படி? சனாதனம் என்பது என்ன? இந்த சாதியில், இந்த குடியில் பிறந்ததனாலேயே எனக்கு உயர்ந்த பதவி கிடைத்துவிடும் என்ற நிலை இருக்குமானால் அதான்டா சனாதனம். அதுதான் கொடிய சனாதனம். அப்ப சனாதன ஒழிப்பு என்பது நாட்டில் முதலில் இல்லை, இவர்கள் வீட்டில் ஒழிப்பிலிருந்து தொடங்கும். அதை புரிஞ்சுக்கணும். இன்னரும் தமிழ் பிள்ளைகள் நமக்கு திட்டமிட்டு மொழி இனப்பற்று என்கிற தேன் ஊற்றப்படாமல் சாதி மதப்பற்று என்கிற நஞ்சு ஊட்டப்பட்டிருக்கு. அதனால இவ்வளவு பின்னடை. சாதி மதம் என்கிற இந்த நஞ்சு ஊட்டப்பட்டதால் அந்த மயக்கத்திலே நாம இருக்கோம். இதான் இங்க இருக்க சிக்கல். இதுல இருந்து வெளியில வரணும். இல்லைன்னா என்ன ஆகும்? திருப்பரங்குன்றத்தில் அது முருகன் கோயில், இங்க ராமராஜ்யம் நிறுவனம்னா எப்படி? என்ன வேலை பார்க்கிற? உன்னுடைய நோக்கம் என்ன?
இந்திய பெருநிலம் முழுமைக்கும் ஒரு மதம் சார்ந்தவன் வாழுகிற நாடாக உருவாக்கணும்னு நினைக்கிறார். பிரபாகரன் பிள்ளைகள் தமிழ் தேசிய பிள்ளைகள், பேரன்பு கொண்ட தமிழ் தாயின் பிள்ளைகள். நாங்க நினைக்கிறோம் இது மனிதர்கள் வாழுகிற நாடாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு மதம் சார்ந்தவன், ஒரு சாதி சார்ந்தவன் வாழுகிற நாடா இருக்கணும்னு நினைக்கல. இருக்கக்கூடாது. மானுட நேயம் கொண்ட மனிதர்கள் வாழ்கிற நாடாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இதான் ரெண்டு பேருக்கு இருக்கிற கோட்பாட்டு முரண். அதனாலே என்னரும் தம்பி தங்கிகள் உயிர்க்கினிய உடன் பிறந்தார்கள். இது ஒரு தொடக்க நிலை கோரிக்கை தான். நாம் இந்த கருத்தை வலியுறுத்துகிறோம். தேர்தல் களத்திலையும் இதை வலியுறுத்துவோம். ஆனால் வென்று வந்த பிறகு இதை நிறைவேற்றுவோம். பஞ்சமர் நில மீட்பை, சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி நிலைநாட்டலை, பட்டியலில் இருந்து தேவேந்திரகுல வேளாளர் நம்மை வெளியேற்றிக் கொள்வதில் நாம் முனைப்பாக இருக்கும் என்கிற உறுதியேற்கிற ஒரு கூட்டமாகத்தான் நீங்க இதில் எடுத்துக்கொள்ளணும். அதனால நாங்கள் வன்னியர் எவ்வளவு எண்ணு, நாங்கள் முத்தரையர் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, கவுண்டர் எவ்வளவு எண்ணு, எங்கள் குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப உரிய பகிர்வை தான். இதான் நாம வைக்கிற கோரிக்கை. அதை நீ செய்ய மாட்டாய், நாங்கள் செய்யாமல் விட மாட்டோம். இதுதான் நாம் ஏற்கிற இந்த உறுதி. அந்த இடப்பகிர்வுக்காக போராடிய பெருமக்கள், பஞ்சமர் நில உரிமைக்காக போராடிய பெருமக்கள், போராடி கொண்டிருக்கிற என்னுடைய அண்ணன் அருங்குணம் விநாயகம் போன்ற பெருமக்கள், இன்னும் பேரன்பு மிக்க எனது உடன் பிறந்தார்கள். தமிழர்களின் பாதுகாப்பு அரண் என்று அதை பெற்றுக் கொடுத்த ஜேம்ஸ் ட்ரெமன்ஹீர் என்கிற பெருந்தகை எல்லோருக்கும் என் வணக்கத்தை செலுத்தி, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பையும் வணக்கத்தையும் சொல்லி, புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும், நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். இந்த தேர்தலிலே 26 சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடப் போகிற என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்கள் ஒவ்வொருவரையும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை தூதுவர்களாக நான் நிறுத்துகிற வேட்பாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன்.